நண்பா, நமது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக அமைய நமக்கு சரியான சிந்தனை வேண்டும். அது வாழ்க்கையின் இன்னல்களை கடக்க தேவையான தெளிவை தரவல்லது. நாம் சரியாக சிந்திப்பதன் மூலம் நமது செயல்பாடு சரியானதாக அமையும். மேலும் அமைதியும் மகிழ்ச்சியும் நம்மை தேடி வரும். இந்த பதிவில் நாம் புத்தர் கூறும் 10 சக்தி வாய்ந்த பயிற்சிகளைத்தான் பார்க்கப் போகிறோம். பாடம் 1: சரியான சிந்தனை. நாம் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். நமது எண்ணம் போல்தான் வாழ்க்கை. நாம் எதிர்மறையாக சிந்தித்தால் நமது வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக மாறும். அதுவே நேர்மறையாக சிந்திக்கத் தொடங்கினால் மனதில் மகிழ்ச்சி பொங்கும். இப்பொழுது இருக்கும் விஷயத்திற்காக நன்றி உணர்வுடன் இருக்க பழக வேண்டும். உங்கள் மனதிற்கு அது அமைதியை தரும். பாடம் 2: நன்றி உணர்வை எழுதும் முறை. நண்பா, ஒரு காகிதத்தில் நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் விஷயங்களை எழுதி அதற்கு நன்றி கூறுங்கள். அது உங்களிடம் இருக்கும் விஷயத்தை எண்ணி மகிழ்ச்சி கொண்டு மனநிறைவை ஏற்படுத்தும். அது வாழ்க்கையின் இன்னல்களை கடக்க மன வலிமையை தரும். பாடம் 3: எண்ணம் மற்றும் செயல்களில் கவனம். மைண்ட்ஃபுல்னஸ் எனப்படும் எண்ணம் மற்றும் செயல்களில் கவனம் செலுத்தும் முறை மிகவும் சக்தி வாய்ந்த பயிற்சி. இந்த நிகழ்காலத்தில் உங்கள் மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றுகிறது என்று கவனிக்க வேண்டும். கடந்த காலத்தை எண்ணி வருந்தாமலும் எதிர்காலத்தை எண்ணி அஞ்சாமலும் நிகழ்காலத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும். அது உங்கள் மனதில் எழும் எதிர்மறை எண்ணங்களை அழித்து நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும். பாடம் 4: தெளிவான இலக்கு. நண்பா, இலக்கு சரியாக தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் நாம் அதை அடைய முடியாது. நமது மனது சந்தேகத்தில் இருப்பதற்கு காரணம் தெளிவான இலக்கு இல்லாததே ஆகும். தெளிவான இலக்கு உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு திசையை உருவாக்கும். அந்த இலக்கு குறிப்பாகவும் அளக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதே நீங்கள் செய்யும் செயல் சரியானதாக அமையும். பாடம் 5: இலக்குகளை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து செய்து முடிக்க வேண்டும். நண்பா, நமது இலக்கு பெரியதாக இருந்தால் அதை ஒரே நாளில் முடிக்க எண்ணாமல் அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றாக முடித்து பழக வேண்டும். சிறு துளி பெருவெள்ளம் என்ற பழமொழிக்கு இணங்க அந்த பெரிய இலக்கு சிறு சிறு இலக்குகளை அடைவதன் மூலம் நாம் கைப்பற்ற முடியும். பாடம் 6: லட்சியத்தை உருவகப்படுத்துங்கள். உங்கள் மனதில் உங்கள் லட்சியத்தை உருவகப்படுத்தி அதை அடைவது போல் காட்சிப்படுத்துங்கள். அது உங்கள் மனதில் தன்னம்பிக்கை உணர்வை வளர்க்கும். உங்கள் லட்சிய பாதை கரடுமுரடானதாக இருக்கலாம், ஆனால் அதை கடக்க உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் போதும். பாடம் 7: விடாமுயற்சி. லட்சியத்தில் பயணிக்கும் போது சிறு சிறு தோல்விகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் அத்தகைய சூழ்நிலையில் நமது இலக்கை கைவிடாமல் செய்யும் முயற்சிகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி திரும்ப திரும்ப முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி திருவினையாக்கும். அது ஒரு நாள் உங்கள் லட்சியத்தை அடைய வழிவகுக்கும். பாடம் 8: நடப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். நதியின் பாதையில் அதன் போக்கிலேயே போகும் படகு அதை இயக்க சக்தி தேவைப்படுவதில்லை. அது நதியை எதிர்த்து செல்ல முடியாது. அதுபோல நாம் நடப்பவைகளை ஏற்று முன்னேறி செல்ல வேண்டும். பாடம் 9: மன்னிக்க பழகுங்கள். நண்பா, உங்களை நீங்களே மன்னிக்க பழக வேண்டும். ஒரு தவறு நேர்ந்தால் அதில் வருந்தி உங்களை நீங்களே கண்டித்துக் கொள்ளாமல் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அந்த தவறை சரி செய்ய வாய்ப்பு அமையும். மீண்டும் நேராமல் பார்த்து கொள்ளலாம். பாடம் 10: நடுநிலையில் வாழுங்கள். நண்பா, வாழ்க்கையில் நடுநிலையாக வாழ்வதால் துன்பம் நேராது. மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் அற்ற நிலையாக அது மாறும். புத்தர் நடுநிலையில் வாழ்ந்ததால் அவர் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் நடுநிலை வாழ்வதற்கு உதவியாக இருந்தது. நடுநிலையில் வாழும்போது நமது வாழ்க்கை அளவான ஆசைகளை கொண்டு நிறைவானதாக அமையும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிவகுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. நமது சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.